உத்தரப்பிரதேசத்தில் மனைவியை வீட்டின் மாடியிலிருந்து தலைகீழாக தொங்கவிட்டு அடித்து சித்திரவதை செய்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி மீதான கணவனின் ஆக்ரோஷ செயலுக்கு காரணம் என்ன? மனைவியை மாடியில் இருந்து தலைகீழாக தொங்கவிட்டு தாக்கிய பகீர் காட்சிகள்தான் இது. குடும்பச் சண்டையில் கொடூரச் செயலில் ஈடுபட்ட கணவர் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்தார்களா? உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியைச் சேர்ந்த நிதின் சிங் 12 ஆண்டுகளுக்கு முன் டோலி என்பவரை திருமணம் செய்து ஒன்றாக வசித்து வந்தார். மதுபோதைக்கு அடிமையான நிதின் மனைவி டோலியிடமும் தினமும் சண்டை போட்டு அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். மேலும் மனைவியின் நடத்தையிலும் சந்தேகமடைந்து அவரை வீட்டிற்குள் அடைத்து வைத்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவத்தன்று மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிதின் கொடூரச் செயலில் ஈடுபட்டுள்ளார். இரவு 10 மணி அளவில் மனைவி டோலியை முதல் மாடிக்கு இழுத்துச் சென்று கால்களில் கயிற்றை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டு மரண பயத்தை காட்டியுள்ளார். 5 நிமிடங்களாக மனைவியை தலைகீழாக தொங்கவிட்டவர் அவரை கதறவிட்டு வேடிக்கை பார்த்துள்ளார். அப்போது அச்சத்தில் டோலி கத்தி கூச்சலிட்டு கதறி அழ அப்பகுதி மக்கள் உடைந்து போயினர். இனியும் விட்டால் டோலியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்த பொதுமக்கள் கணவரிடமிருந்து அவரை மீட்டனர். இச்சம்பவம் குறித்து டோலியின் சகோதரர் ரகுநாத் சிங் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் நிதின் சிங், அவரது சகோதரர் அமித் சிங், அவர்களது தாய் மற்றும் அமித் சிங்கின் மனைவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்பச் சண்டையில் மனைவியை மாடியில் இருந்து தலைகீழாக தொங்கவிட்டு தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.